எல்லாருக்கும் வணக்கம். ஒரு புது மொழி கத்துக்கிறது எப்பவுமே ஒரு சூப்பரான பயணம் மாதிரி தான் இல்லையா? இன்னைக்கு நாம ஹிந்தியில நாம இருக்கிற இடங்களையும் போற திசைகளையும் சொல்றதுக்கு என்னென்ன வார்த்தைகள் இருக்குன்னு பார்க்கலாமா? என்ன ரெடியா? ஹிந்தில உலகத்தையே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாமா? வாங்க, இந்த புது வார்த்தைகளை எல்லாம் கத்துக்கிட்டு நம்மளோட இந்த வெர்ச்சுவல் பயணத்தை இப்பவே ஆரம்பிக்கலாம். ஓகே, இதுதான் நம்மளோட இன்னைக்கு டிராவல் பிளான். நம்ம வீட்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம ஏரியாவை சுத்தி பார்த்து அப்புறம் சிட்டிக்குள்ள போய் கடைசியா இயற்கை உலகத்தை ரசிச்சுட்டு வழிய கண்டுபிடிக்க திசைகளையும் கத்துக்க போறோம். ஒரு சூப்பரான ஸ்டார்ட் இல்ல? சரி, எந்த ஒரு பெரிய விஷயத்தை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் முதல்ல நம்ம வீட்ல இருந்து தானே ஆரம்பிக்கணும். அதே மாதிரி தான் நம்ம மொழி பயணத்தையும் நமக்கு ரொம்ப பரிச்சயமான நம்ம வீட்ல இருந்து சில முக்கியமான வார்த்தைகளோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இங்க பாருங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற 4 முக்கியமான வார்த்தைகள். முதல்ல கர் அப்படின்னா வீடு, அடுத்து கம்ரா ரூம், அப்புறம் ரசோய் இதுதான் கிச்சன், கடைசியா ஸ்நான்கர் அதாவது பாத்ரூம். இதுல பாத்தீங்கன்னா ஹிந்தி எழுத்து, அதோட இங்கிலீஷ் உச்சரிப்பு, தமிழ் இங்கிலீஷ் அர்த்தம் எல்லாமே இருக்கு. முதல் வார்த்தை கர். இது ஒரு சென்டென்ஸ்ல எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். ஏ மேரா கர் ஹே. இதுக்கு என்ன அர்த்தம்னா இது ஏன் வீடு. பாத்தீங்களா, ரொம்ப சிம்பிள். சரி, வீட்டுக்குள்ள இருந்துட்டோம். இப்ப கொஞ்சம் கதவை திறந்து வெளியில போலாமா? நம்ம தெருவுல நம்ம ஏரியாவுல என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்தா என்னெல்லாம் பார்ப்போம் யோசிச்சு பாருங்க. முதல்ல சடாக் அதாவது ரோடு. அப்புறம் ஏதாவது வாங்கணும்னா துக்கான் கடைக்கு போவோம். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண விளையாட பார்க் பூங்காக்கு போவோம். சாமி கும்பிடணும்னா மந்திர் கோவிலுக்கு போவோம். இதெல்லாம் நம்மள சுத்தி இருக்கிற இடங்கள் தானே. இப்ப துக்கான்ங்கிற வார்த்தையை எடுத்துக்கலாம். வஹ் ஏக் துக்கான் ஹே அப்படின்னா அது ஒரு கடை. இதுல ஒரு சின்ன விஷயம் கவனிக்கணும். வாஹ் அப்படின்னா கொஞ்சம் தூரத்துல இருக்கிறத சுட்டி காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து மந்திர் அதாவது கோவில். இங்க வாக்கியம் இன்னும் கொஞ்சம் அழகா மாறுது பாருங்க. ஏ ஏக் சுந்தர் மந்திர் ஹை. இதோட அர்த்தம் இது ஒரு அழகான கோவில். சுந்தர்னு ஒரு புது வார்த்தை கத்துக்கிட்டோம். அதுக்கு அழகானன்னு அர்த்தம். ஓகே, அக்கம் பக்கத்தை சுத்தி பார்த்தாச்சு. இப்ப நம்ம பயணத்தை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி ஒரு பெரிய சிட்டிக்குள்ள போக போறோம். அந்த பரபரப்பான நகரத்துல என்னென்ன புது வார்த்தைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்க ரெடியா? ஒரு பெரிய சிட்டிக்குள்ள போனோம்னா இந்த 4 இடங்களும் நமக்கு ரொம்பவே முக்கியம். உடம்புக்கு சரியில்லைனா போற இடம் அஸ்பத்தால் அதாவது ஹாஸ்பிட்டல். நிறைய பொருள் வாங்கணும்னா பஜார் மார்க்கெட். ட்ரெயின்ல எங்கேயாவது போகணும்னா ரயில்வே ஸ்டேஷன். ஃப்ளைட்ல போகணும்னா ஹவாய் ஆட்டா ஏர்போர்ட். இதுல அஸ்பத்தால் என்ற வார்த்தையை பார்க்கலாம். ஏ ஏக் அஸ்பத்தால் ஹை. ரொம்ப நேரடியான வாக்கியம். இது ஒரு மருத்துவமனை. இது கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு வார்த்தை. இங்க பாருங்க, 2 ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். ஒன்னு அமைதியா பசுமையா இருக்கிற காவ் அதாவது கிராமம். இன்னொன்னு ரொம்ப பிஸியா நிறைய பில்டிங்ஸ் இருக்கிற ஷஹர் அதாவது நகரம். இந்த 2க்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். சரி, மனுஷங்க கட்டின பில்டிங்ஸ் ரோட் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப இயற்கையோட மடிக்கு போலாம். சிட்டிக்கு வெளியில ஒரு பிரம்மாண்டமான இயற்கை உலகம் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நம்மள சுத்தி இருக்கிற இயற்கையை விவரிக்கிற இந்த வார்த்தைகளை பாருங்க. நதி, பஹாட், ஜங்கல், சமுத்ரா. இந்த வார்த்தைகளை கேட்கும்போதே அதோட கம்பீரம் நமக்குள்ள இறங்குது இல்லையா? இதுல பஹாடுனா மலை. இந்த வாக்கியத்தை பாருங்க. வஹ் ஏக் ஊஞ்சா பஹாட் ஹே அப்படின்னா அது ஒரு உயரமான மலை. இதுல ஊஞ்சான் ஒரு புது வார்த்தை. அதுக்கு உயரமான அப்படின்னு அர்த்தம். அடுத்து சமுத்ரா, நம்ம கடல். இந்த வாக்கியம் அதோட பிரம்மாண்டத்தை அப்படியே நமக்கு காட்டுது. ஏக் விஷால் சமுத்திர ஹே. இது ஒரு பரந்த கடல்னு அர்த்தம். விஷால்னா ரொம்ப பெருசு, பறந்து விரிஞ்சதுன்னு அர்த்தம். இதுவரைக்கும் நம்ம இவ்ளோ இடங்களை பத்தி கத்துக்கிட்டோம். ஆனா அந்த இடங்களுக்கு எப்படி போறது? அதுக்கு வழி தெரியணுமே. அதனால நம்ம கடைசி பகுதி நம்ம போற வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். திசைகளை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி திஷானா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள். திஷானா திசை, அவ்வளவுதான். ஓகே, இதுதான் நம்மளோட ஹிந்தி காம்பஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. வடக்குன்னா உத்தர், கிழக்குன்னா பூர்வ், தெற்குன்னா தக்ஷின், மேற்குன்னா பஷ்சிம். இந்த 4 வார்த்தையும் எந்த ஒரு பயணத்துக்கும் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ப முடியுதா உங்களால? இந்த எல்லா வார்த்தைகளையும் உதாரண வாக்கியங்களையும் சேர்த்தா கிட்டத்தட்ட 50 புது வார்த்தைகளை நம்ம கத்துக்கிட்டோம். இது ஒரு அட்டகாசமான ஆரம்பம். நம்ம பயணத்தை ஒரு தடவை திரும்பி பார்க்கலாமா? நம்ம வீட்ல கர் ஆரம்பிச்சோம், நம்ம ஏரியாவை துக்கான் மந்திர சுத்தி பார்த்தோம், பெரிய சிட்டிக்குள்ள ஷஹர் போனோம், இயற்கையோட அழக பஹாட் சமுத்ரா ரசிச்சோம். இப்ப திசைகளையும் திஷா கத்துக்கிட்டு எங்க வேணும்னாலும் போறதுக்கு ரெடி ஆகிட்டோம்.
சரி, இப்ப இந்த கேள்வி உங்களுக்கு தான். இவ்ளோ வார்த்தைகள் கத்துக்கிட்டீங்களே, உங்களோட ஹிந்தி பயணம் உங்கள முதல்ல எங்க கூட்டிட்டு போகும்? ஒரு சுந்தர் மந்திருக்கா இல்ல ஒரு விஷால் சமுத்திரத்துக்கா? யோசிங்க, உங்க பயணத்தை இப்பவே தொடங்குங்க.